தலைப்படாதார். பரிந்து ஓம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். நம்மளை போல ஆக்களாக போய் இருந்திருக்கணும். சும்மா சொல்லுறது எனக்கு இப்ப பற்றெல்லாம் போயிட்டு எல்லாம் சேர்ந்து உழைச்சி கொடுத்ததெல்லாம் பிள்ளை ஊட்டிகளுக்கும் எங்கட கிளிக்குகளுக்கும் விருந்துகளுக்கும் யாத்திரைகளுக்கும் அதுகளுக்கும் நல்லா செலவழிச்சு போட்டு எல்லாம் போன எனக்கு இப்ப பற்றொண்டும் இல்லை என்று சொல்றது. பரிந்து ஓம்பி இந்த பொருளை எல்லாம் பரிவாக பராமரித்து தேடி புதைச்சு பாதுகாத்து தந்த பிள்ளை குட்டி மக்கள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து செத்த பிறகு இன்சூரன்ஸ் எடுத்து பேர பிள்ளை மக்களுக்கு எல்லாம் எழுதி வச்சு போட்டு செத்த வீட்டு காசும் பிள்ளைகள் செலவழிக்காம அதுக்கும் பேர காசு போட்டு வச்சு போட்டு சொல்லுறது எல்லாம் சிவம் பண்ணிட்டு இருக்கிறது. கள்ள பயல்கள் நாங்கள். அதுதான் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர். எல்லாம் செய்து போட்டு எல்லாம் சிவன் தான் என்று இருக்கிறது. பரிந்தோம்பி பற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத. 4 பேருக்கு கொடுத்து அதான் சொல்றார் வள்ளுவர் சொல்லுவார், அற்றார் அழி பசி தீர்த்தல் அவது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஒளி. உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் பொறுக்க வேணும் என்றால் எங்க வைக்கணும் என்று கேட்டால் அற்றார் அழி பசி இல்லாதவைக்கு போய் சாப்பாட்டை கொடுத்து பசியை தீருங்க. அதுதான் பெற்றான் பொருள் பெற்றவருடைய வைப்பு இன்வெஸ்ட்மெண்ட். அதான் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தோம்பல 5 வேள்விகள்ல உண்டு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு 5 ஓம்பல் தலை. வடமொழி பரவல பஞ்சஜக்ஞம் என்று கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவார்கள். பித்ருஜக்ஞம் தேவஜக்ஞம் அதாவது ரிஷி ஜக்ஞம் என்று சொல்லுவார். இந்த நூல்களை பரப்புதல் அதுகள் அதெல்லாம் ரிஷி ஜக்ஞம். மனுஷ ஜக்ஞம் பூத ஜக்ஞம் என்று மற்ற உயிர்களுக்கு என்று சொல்லுவார்கள். இங்க வள்ளுவர் சொன்னது தென்புலத்தார் தெய்வம் என்று சொல்லி போட்டு விருந்து ஒக்கல் சுற்றத்தை பேண வேணும். செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல் என்றது. சுற்றத்தை பேண வேணும். ஒக்கல் தான் தன்னையும் பார்த்துக் கொள்ள வேணும். வள்ளுவர் அழகாக தெளிவாக அறுத்துறுத்து சொன்னார். அப்ப அந்த 5 வேள்விகளை உண்டு இந்த விருந்தோம்பல் வேள்வி. இந்த விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதவர்கள் தான் எல்லாம் பரிந்தோம்பி செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து வடிவா சேர்த்து பகுத்து நல்லா தானும் தொண்டு குடித்து அனுபவிச்சு பிள்ளை குட்டி பேர பிள்ளைகளையும் கொடுத்து செத்த உலகம் அதுகளுக்கு எல்லாம் எழுதி வச்சு போட்டு சொல்லுவோம் நாங்கள் பற்றற்றோம் என்பர். ஒரு நகைச்சுவையாக இருக்குது. அடுத்தது உடைமையில் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓன்பா. பொருளுடைமை என்று இருக்குது. அந்த பொருளுடைமை இல்லவர்களுக்கும் இல்லாதது என்பது ஒன்று இருக்குது. இல்லாமை என்பது விருந்தோம்பல் ஓம்பா மடமை. பொருள் வச்சிருந்து கொண்டும் மற்றவர்களுக்கு உபசரித்து 4 பேரோட கூடி பகிர்ந்து உண்டு மற்றவர்களுக்கு உணவு கொடுக்காதவனுடைய மடத்தன்மை உடைமையுள் இன்மை. இருந்தும் இல்லை. எவ்வளவு பொருள் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் வளம் இருந்தாலும் 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்து உறவினர்களுக்கு விருந்தோம்பல் செய்து அடியவர்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்து தானும் தன்னை சுற்றத்தோட இருந்து சாப்பிடாதவனுடைய விருந்தோம்பல் இல்லாத மடமை மடவார்கன் உண்டு. மடையருக்குத்தான் இருக்கு. நல்லா சொன்னார். மடமை மடவார்கன் உண்டு. மடவார்ன்றது மடையர். மடையரிடம் உண்டு. உடைமையுள் இன்மை என்ற எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை. உடைமையுள் இன்மை. உடைமையுள் இன்மை. விருந்தோம்பலை பற்றி என்னொன்றும் இருக்குது. அங்கால வள்ளுவர் காமத்துப்பால் சொல்லுவார். அந்த காதலன் காதலியோட சேர்ந்து இருந்து போட்டு புணர்ச்சி விதம்பல் என்று வரும். அந்த சேர்க்கையை நயந்து நினைவு கூர்ந்து சொல்லுவான். அவன் சொல்லுவான், தம்மில் இருந்து தம்பாத்து உண்டற்றால் அம்மே இவ்வறிவை முயக்கு. அம்மே என்பது திருவாசகத்தில் வரும். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஐயா என்ற ஒரு ஆச்சரிய குறி போடுவார்கள், எக்ஸ்பிளனேஷன் மார்க். வேதங்கள் ஐயா என ஓங்கி, அப்படி அவ்வளவு ஆச்சரியம். அதே மாதிரி அம்மே இவ் அறிவை முயக்கு. இந்த பெண்ணினுடைய
முயக்கு என்று சொன்னார். முயக்கு என்பது அது முயங்குதல் என்பது ஒரு தனித்தமிழ் சொல். அதை தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லிடாது. முயங்குதல் என்பது ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம், ஒரு காதல், ஒரு அணைப்பு, ஒரு நெருக்கம் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் முயங்குதல். இந்த பெண்ணினுடைய முயங்குதலானது எப்படி இருக்கண்டால் சொல்லுவார், தம்மில் இருந்து தனக்கென்று ஒரு வீடு இருக்கும். எலி விளையாளாடன் தனி விளை என்று சொல்றது இல்லையா? தம்மில் இருந்து தம் பார்த்து உண்டற்றால், தம் பார்த்து தன்னுடைய சம்பாத்தியத்தை பகுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து உண்டற்றால் உண்பது போல இன்பமாயிருக்குது அம்மே இவ்வறிவ முயக்கு. எப்படி சொன்னார் பாருங்க. ஒரு காதலன் காதலியை சேர்ந்த இன்பத்தை சொல்றதுக்கு சொல்லுவார்கள். அதை விட சிறந்த இன்பத்தோடு ஒப்பிட்டுத்தான் சொல்லுவான். அவன் சொல்லுவான், தம்மில் இருந்து தம் பார்த்துண்டா தன் சுய சம்பாத்தியத்தில பகுத்து உண்டற்றால் சமைத்து சாப்பிடுவது போல இருக்குது இந்த பெண்ணுடைய முயக்கு என்று சொல்லுவார். அதான் இந்த விருந்தோம்பலுடைய சிறப்பு. அடுத்தது மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. குழையும் என்றுதான் வர வேணும். இங்க பல எழுத்துப்பழம் வந்துட்டது. இதுல குழையும் விருந்து. அனிச்சம்பூ ஒன்று இருக்கான். நான் பார்த்ததில்லை, தெரிந்தவர்கள் இருந்தா சொல்லலாம். அனிச்சம்பூ ஒன்று இருக்கான். அனிச்சம்பூ இப்படி மணந்த உடனே வாடி போமா, மென்மையான பூ. அது மாதிரி முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. இந்த வீட்டை வந்திருக்கிற விருந்து நீங்க கொஞ்சம் வித்தியாசமா, இது என்னப்பா இது இந்த நேரம் வந்திருக்கின்ற முகத்துல உங்களோட முகத்துல ஒரு குறிப்பு காட்டுனீங்கள் என்றால் அந்த விருந்து வந்து வாடிப்போம். வந்தவர் விருந்தினர் வாடி விடுவார். அப்ப அந்த மனதுல மகிழ்ச்சியோட விருந்தினரை வரவேற்க வேண்டும். கடமைக்கென்று சாப்பாடு தண்ணி கொடுக்கப்படாது, மகிழ்ச்சியோட. அதான் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. நோக்க குழையும் விருந்து. அப்ப நாங்கள் முகத்தில் ஒரு அதிருப்தியை, ஒரு வெறுப்பை அல்லது அதிருப்தியை அல்லது இயலாமைய முகத்துல காட்டிட்ட வேண்டா வந்த விருந்தினருக்கு வாடி போவார்கள். இது விருந்தோம்பல்ல சொல்லி இருக்கிறார். இதுதான் விருந்தோம்பல் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இல்வாழ்வாருக்கு விதிச்சிருக்குது. இல்வாழ்வாருக்கு விதிச்சிருக்குது. அதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் மறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர் நம பார்வதீபதையே. அரகர் நம பார்வதீபதையே. அரகர் நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேஷாம் சிவசிதம்பரம். சிற்றம்பலம். ஆமா வந்துட்டது. நான் செட்டில் பண்ண சொல்றேன். இப்ப இருக்கட்டும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. அப்ப இல்வாழ்க்கையின் முக்கியம் வந்து விருந்தோம்பல். அதுல என்னென்ன கருத்தென்றால், பிரம்மச்சரிகள் விருந்தோம்புதல் அவ்வளவு பயன்படுத்த தேவையில்லை. எல்லாம் இருக்கத்தான் மெயின் இது பிரம்மச்சரி. அப்ப படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் நான் பாட்டி வைக்க போறேன், பர்த்டே வைக்க போறேன்னு கேட்டா சும்மா சொல்லக்கூடாது, செலவழிக்க கூடாது. அது கவனமா இருக்க வேணும். சரியோ? விருந்தோம்பி இல்வாது இல்லை. அது கூப்பிட்டு வீட்டுல ஒரு சந்தோஷத்துக்கும் கூட வளத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது. சரி, இப்ப எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் டிமாண்ட் பண்ணி ஹோல் எடுத்துட்டா பாட்டி வைக்க போறேன்னு அது வைக்க போறேன்னு பிறகு பர்த்டே பார்ட்டிக்கு எனக்கு மோட்டர் சைக்கிளை தான், எனக்கு செல்போனை தான்னு கேட்கிற காலம் வந்துடுது. கவனமா இருக்க வேணும். அது முதலாவது. துறவிகளுக்கும் விருந்தோம் போகணுமெண்டு இல்லை, அவன் தானே இல்லையே இருக்கிறான், அவரைத்தான் நாங்கள் தண்ண வேணும். வானப்பிரஸ்தர்கள் கண்டா முழு நேர ஆன்மீக கடமையில உள்ளர பொறுப்புகள் சமூக பொறுப்புகளை துறந்து இருக்கிற ஆக்களுக்கும் அந்த அளவு விருந்தோம்பல் இல்லை. உபசரிக்கலாம் அந்த அளவு இல்லை. ஆனா இல்வாழ்க்கையில அது பாது செய்யலாம். அதான் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி இது இல்வாழ்க்கையில வைத்தார்.
அடுத்ததாக விருந்து புறத்ததா தானுண்டல் தாவா மருந்தினும் வேண்டற்பாட்டு. விருந்தினர் வழியில இருக்க தான் தனக்கு மட்டும் சாப்பிடுறது பந்தி வெஞ்சனை. பந்தி வெஞ்சனை செய்வர்கள் 6 மணி நேரம் கண்டிப்பார். பந்தி வெஞ்சனை செய்வர்கள் அடுத்த பிறப்பில பன்றிகளாக புறப்பறன்னு சொல்லி இருக்கிறார். அது கொண்டு அடுத்ததாக வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று. வாழ்க்கை ஒரு நாளும் பால்பட்டு போகாது வருகிற விருந்தை சந்தோஷமாக உபசரித்து அளிப்பவருடைய வாழ்க்கை என்று சொன்னார். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அகமலர்ந்து செய்யால் உரையும் நல்ல உள மகிழ்ச்சியோடு லட்சுமி. செய்யால் என்பதில் அம்பாளுக்குரிய நாமம் லட்சுமி சிறப்பாக வந்து வீட்டில் இருப்பாள். முகன் மலர்ந்து நன்மிறந்து ஓம்புவானில். முகன் அமர்ந்து என்பது முகம் மலர்ந்து விருந்தோம்புடைய வீட்டில் லட்சுமி வந்து இருப்பாள் என்று சொல்றேன். மற்றது வித்தும் விடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் பசுவான் புலம். விருந்தோம்பி மிச்சில் பசுவான் விருந்துகளுக்கு உணவு கொடுத்து மிச்சத்தை சான் சாப்பிடுபவர்களுடைய புலம் என்றது அவருடைய காணியில வித்துமிடல் வேண்டும் கொள்ளோ. விதை போட்டு உழுது விதைக்க வேணுமோ அது தானே அவனுக்கு வரும் வருமானம் வரும் என்று சொல்றார். சிறப்பாக சொல்றார். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வருகிற விரும்பினர்களை வழி அனுப்பி வச்சு இனியார் வரப்போயினும் என்று பார்த்துருவேன். சில பேர் அப்படி இல்லை, வரப்போறான் கதவை போட்டு என்ன பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வானத்தவர்களே வந்து வரவேற்பார்கள். சுந்தரரை வரவேற்ற மாதிரி இந்திரன் மால்விரவன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்தன்று சுந்தரர பாடல்ல வரும். வரமலி வாணன் வந்து எதிர்கொள்ள அப்படி அது வந்து வரும். மற்றது இணை துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்துக்கு பயன் வேள்வி பயன் என்று உண்ட சொல்லேலாது. அது யாருக்கு நீங்க விருந்து கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. உண்டுமில்லாதவன் பரதேசி சாப்பாடு இல்லை வந்திருக்கிறான் என்று கொடுத்தா அன்னதான பலன். சுற்றத்தார் உறவினத்தார் வந்திருக்கிறோம், சட்டங்கத்திலிருந்து வந்திருக்கிறேன், டாக்டர் வந்திருக்கிறாரோ வந்திருக்கிறார் கொடுத்தால் விருந்தோம்பல் பயன். அடியவர்களுக்கு கொடுத்தால் இறை அடியவர்களுக்கு கொடுத்தால் அது மாகேஸ்வர பூச பயன். அந்த அடியவர்களுக்குள்ள அந்த சாமி இந்த சாமி என்றெல்லாம் பார்க்கல. கள்ளச்சாமியும் வரும், கஞ்சாச்சாமியும் வரும். கொடுங்கோ ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்வென்மின் என்ற பாட்டு இருக்குது. யாருக்கும் கொடுக்கலாம். ஆனா அது சாமிமாருக்கு சாப்பாடு கொடுத்தா வேண்டிய எச்சிலையும் நாங்கள் எடுக்கக்கூடியதா அக்கா எல்லா இடத்துலயும் போய் எச்சிலையே தூக்க வேண்டாம். இதுப்ப என்னன்னு கேட்டால் சில பேர் அது சொல்லலாது. சில இடங்கள்ல அதுகளை ஆக இதா போகுதுன்னா கல்லில வச்சு சாப்பிடுறது, இனத்துல வச்சு சாப்பிடுறது, மண்சோறு சாப்பிடுறது மூட நம்பிக்கைகள் கூடி வருகிறது. சுயமரியாதை ஒன்று சுயமரியாதை ஒன்று இருந்து செல்ஃப் டிக்னிட்டி. ஒரு நாள் நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன் போன மேட வழிய காலில் விழுற சும்மா போய் கண்ட வேண்டிய காலிலையும் விழப்படாது. நான் விழுகிற ஆக்கள் ஒரு தரையும் நம்புறையில. வள்ளுவர் அங்கால குரல் சொல்லியிருக்கிறார், வணங்குற கைக்குள்ளேயும் ஆயுதம் இருக்கு கவனம் என்று சொல்லி இருக்கிறார். அவன் இந்த கூளை கும்பிடு ஓடுறாக்கள் விழுந்து கும்பிடுறாக்கள் இதுகள்லாம் அது மாதிரி சும்மா போய் அங்க இச்சு சாப்பிட்றோன்னு அது சாப்பிட்றோன்னு போகக்கூடாது. அதாவது வந்து ஒருவர் பரிகல சேஷம் என்று சொல்றது, அதாவது நீங்கள் அதைக்கு பரிமாறி முடிச்சு மிச்சம் பாத்திரத்தில் இருக்கிறத நீங்கள் எடுக்கிறீங்க. யாத்திரைக்கு போறாக்கள் அதே மாதிரி சாமி மேரைக்கு எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுத்து அவைக்கு தெச்சனை கொடுத்து அதை செய்யுங்க. அதுக்காக அந்த எச்சிலையும் எடுத்து சாப்பிட வேண்டாம் அப்படி சொல்லி அதுக்காக அந்த எச்சிலை சாப்பிட வேண்டாம். ஆனா அது மிக விதிவிலக்காக உங்களுக்கு ஒன்று பர்சனல் குரு வந்து உங்களுக்கு சிவத்தை காட்டிட்டார், சிவத்தை கண்டுட்டீங்கள், அப்படி ஒரு குரு வந்துட்டார் என்றால் அவருடைய இதை நீங்கள் கண்டலாம். அது அந்த இதுல இருக்கு, என்னென்ன எச்சில் சாப்பிடலாம்ன்றதுல இருக்கு. அதுல ஒன்று வந்து குருசேஷம் என்றதோட விதிவிலக்கு. அதுக்காக ஊர்ல இருக்கிற ஜாமிமாரி எச்சிலாம் சாப்பிடப்படாது. சில ஜாமியாரண்ட பேர்ல உண்மையா பைத்தியக்காரர் எல்லாரும் இருக்கணும். எங்க ஜாமியாரண்டு சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறது. அது வாயால வீணி மடியும் இப்படி குடிச்சு போட்டு இப்படி வச்சுட்டு போவோம், அதை எடுத்து குடிக்கிறார்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சும்மா போய் மூட நம்பிக்கைக்குள்ள போகக்கூடாது. சுவாமி வந்தா தெரியும் உங்களுக்கு. இது சும்மா ஆசை எல்லாரும் போய் சாமி வாரண்டு போறீங்களே, இதை சாப்பிட்டா காசு வருகுதான் பணம் வருகுதான் தானே ஓடித்திருக்கிறது கணவர். வெளியூர்ல சின்ன பிள்ளைகள் கன்னட பிள்ளைகள் அந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிடாயிடும். இங்க
பிள்ளைகள சாப்பாடு சாப்பிடலாம். ஐயோ சிறுகை அளாவிய கூழ் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அமிழ்தின ஆற்றை இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ், அமிழ்தின ஆற்றை இனிதே என்று சொல்லி. அமிழ்தண்டா சாவாம இருந்து அற்றது சுவையானது. அதை விட இனியது தம்மக்கள். வடிவா கவனிக்க வேணும், மற்ற பிள்ளைகள் இல்லையப்பா. உங்களோட பிள்ளைன்ற சாப்பாடு தான் அப்படி இருக்கும். அது மாதிரி குருவுக்கும் சும்மாவே அந்த எல்லா சாமியின் மற்றவங்க உங்களுக்கு அப்படி ஒரு சிவத்தை காட்டுற குரு கொண்டு வந்து அந்த அளவுக்கு காட்டி இருந்தால் அந்த குருவுண்ட இதை நீங்க சாப்பிடுங்க. அதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா டீச்சர்லையும் சாப்பிடாதீங்க. சாப்பிடுறதுக்கு இல்ல, அந்த சாமி மேட்ட இதெல்லாம் எடுக்கிற அவற்றுக்கு பரிமாறி அதை முடிச்சு அதுக்கப்புறம் எங்களோட ஊர்ல நான் அது கடைசியாக நான் பார்த்தேன். நான் வட்டுக்கோட்டையில இப்ப ஒரு இடம் இல்லை. அந்த நாளையில எங்களுக்கு கோயில் திருவிழா முடிஞ்சவரை அடுத்த நாள் அமுது வைப்பினம். இப்ப எல்லாம் அதெல்லாம் வித்தியாசமா வந்துட்டுது. வச்சா அது நீட்டு மடை எனக்கு ஞாபகம் இருக்கு. வெளி வளவில தான் நீட்டுக்கு இருக்கிறது ஆக்கள். நீட்டுக்கு அந்த பாயெல்லாம் விரிச்சிருக்க அந்த கோயில் மண்டபம் வெளி மண்டபத்துல தான் சைவம் அல்லது பண்டாரி அப்படியான ஆக்கள் இருக்கிறது. அப்ப எங்களுக்கெல்லாம் இலையெல்லாம் சாப்பாடெல்லாம் பயப்படும். ஆனா ஒரு தரம் சாப்பிடாம பார்த்து கொண்டிருப்போம். அங்க சாப்பிட்றவரை தெரியாது. அவர் கோயில் வாசல் அடி சிவகுமாருக்கு தெரியும் என்ன, அந்த வாசலுக்கு முன்னாலதான் அவை இருப்பினம். அங்க இருந்து வந்து நாங்கள் இப்ப அந்த புதுக்க குருக்கள் வீடு எல்லாம் கட்டி இருக்கு. அதடியில தான் நான் இருந்தேன். அப்படி நீட்டுக்கு வெளியில தான் நாங்கள் எல்லாம் நீட்டுகளால் விருத்தி வச்சிருக்கு. அரசமரத்தில் எங்களை பார்த்தபடி இருக்கு. அவ்வளவு ஜனம் இருந்தது. அங்க சாப்பிட்டு முடிச்சு எங்களுக்கு பார்க்கல அவ சாப்பிடுறது. அவ கோயில் வாசல். நாங்க இங்க சங்கு ஊதுவினம். அவ அந்த சங்கு ஊத இங்க நாங்க சாப்பிட சாப்பிடறது வாங்குவோம். சரி சரி. இது கண்ணால பார்த்து அனுபவிச்சது அது ஒன்றுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு நடந்திருக்கு சின்ன பிள்ளைகள்ல இது ஞாபகம் இருக்கு. ஏன்னா கன நேரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வயிற்றுல பதி முன்னால சாப்பாடு கை வைக்கப்படாது. எப்படா சங்கு ஊது வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கிறவர் சாப்பிட்டு பிடிச்சு சங்கு ஊதின உடனே இங்க இருக்கிறவர் டக்குன்னு சாப்பிடுவேன். இது நடந்தது. இப்ப அது காரணம் கிடையாது. இப்ப எல்லாம் வடிவெல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் எங்களுடைய அக்கள் மச்சான் வீடு மாமன் வீடு வீட்டுக்கும் கொஞ்சம் சாப்பாடு அனுப்பிதான் நாங்க சாப்பாடு தருகிறோம். எப்படி எல்லாத்தையும் குறை சொல்லப்படாது. ஏதோ கொடுக்கறதுல ஒரு நல்ல பலன் உண்டு. நான் கொடுக்கறதுல ஒரு இது என்னன்னு கேட்டா கோயிலுக்கு கொடுக்கறதுல அந்த சாப்பாடு கொடுக்கறது உண்டு. ஊர்ல இருக்கக்குள்ள எத்தனையோ கல்யாண வீடுகள், எத்தனையோ சாமத்திய வீடுகள், எத்தனையோ செத்த வீடுகளுக்கு எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்ப ஊர்ல இருந்து அவைய பிள்ளைகள் வேற பிள்ளைகள் கல்யாண வீடு செத்த வீடு போய் பரிசு கொடுக்குறோமோ அல்லது அவர்களை எங்களை வீட்டுல பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறோமோ இல்லத்தானே. அப்ப திண்ட கடன் எல்லாம் எங்க அதிக்கிறது. அப்ப கோயில்ல வடிவா போட்டால் ஏதோ அந்த நாளில் நாங்க போய் சாப்பிட்ட வீடுகள் இல்லங்கள் அதுகளின் பிள்ளைகள் பேரப்பிள்ளை அந்த பரம்பரையில் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் எண்ணம் போடுறோம் சுவாமியின் பிரசாதமே அப்படி நினைச்சு நான் அதுக்கும் ஒரு பலன் உண்டு. அதான் சொல்லி இருக்கிறது. மற்றது பரிந்தோம்பி பற்றட்டோம் என்பது சொல்லிட்டோம் முதலே. மற்றது உடைமைகளின்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு கண்டு போட்டிருக்கிற. மற்றது முகம் மலர்ந்து செய்ய வேணும். எந்த விதத்திலும் விருந்தினர்களை முகம் பாட வைக்க கூடாது என்பது இருக்கு. சரிதானே? நன்றி. சிவ சிவ. நாளைக்கு சந்திப்போம். நன்றி 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 ஐயா.